நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளாதே, அதை நாசப்படுத்தி விடாதே என்கிற கோஷத்தோடு வக்ஃபு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதுவரை 1954 இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு என்று சட்டத்தை இயற்றி வக்ஃபு வாரியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே வக்ஃபுகளுக்கு சொத்து உண்டு. 1954 பிறகு வக்ஃபுகளுக்கு சொத்து வரவில்லை. ஆங்கிலேயர் காலத்தில், ஏன் முகலாயர் காலத்தில், இங்கே சேர சோழ பாண்டியர் காலத்தில் வக்ஃபுகளுக்கு சொத்து இருந்தது. அதை முறைப்படுத்தியதுதான் 1954 இந்திய பாராளுமன்றத்தில் வக்ஃபு சட்டம் என்றை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு 1995 அந்த சட்டத்தில் சில விதிமுறைகளை சேர்க்கிறார்கள். எந்த அடிப்படையில்? வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில். இப்படி சட்டங்கள் சேர்ப்பது எப்படி? ஜேபிசி என்று சொல்லுகிற ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று ஒன்றை போடுவார்கள். அவர்கள் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய வக்ஃபுகளை ஆய்வு செய்வார்கள். அந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா வக்ஃபுகளையும் ஆய்வு செய்து அந்த வாரியங்களிடத்திலே இருந்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதற்கு பிறகு இந்த ஜேபிசி உறுப்பினர்கள் அதை விவாதித்து அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் இவர்கள் ஒரு மசோதா தாக்கல் செய்வார்கள். அது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதிலே சட்டங்கள் இயற்றப்படும். அப்படித்தான் 1995 சட்டத்தை இயற்றினார்கள். அதற்கு பிறகு ஜேபிசி வாஜ்பாய் காலத்திலே தெலுங்கு தேச கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்த மர்ஹூம் மரியாதைக்குரிய லால்கான் பாஷா என்பவரின் தலைமையிலே ஒரு ஜேபிசி உருவாக்கப்பட்டது. அந்த ஜேபிசி இந்தியாவெங்கும் பயணித்தது. நான் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக இருந்த காலத்தினாலே அந்த காலத்தில் 2008 இங்கேயும் வந்தார்கள். பல வக்ஃபுகளை ஆய்வு செய்தார்கள். பல வக்ஃபுகளை ஆய்வு செய்த பிறகு இங்கே சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு இதுபோல் பல திருத்தங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு காலாவதியான பிறகு ரஹ்மான் கான் என்று கர்நாடகத்தைச் சேர்ந்த முன்னாள் பார்லிமெண்டினுடைய துணைத் தலைவராக இருந்த துணை சபாநாயகராக இருந்த ரஹ்மான் கானுடைய தலைமையிலே ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய சிபாரிசில் தான் 2013 வக்ஃபு சட்டங்கள் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அப்பொழுது செய்யப்பட்டதிலே தான் முஸ்லிம் பெண்களையும் வாரியத்திலே உறுப்பினர்களாக்க வேண்டும் என்று திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அப்பொழுதுதான் வக்ஃபு வாரியத்திற்கு வக்ஃபு சொத்துக்களை எடுக்கிற அதிகாரம், பப்ளிக் ப்ரொவிஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தை இந்த 2013 சட்டத்தின் அடிப்படையிலே வாரியத்துக்கு தந்தார்கள். இவைகளெல்லாம் வாரியங்கள் இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு வக்ஃபு செய்யப்பட்டால் வக்ஃபு இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். அது எவ்வளவு உருமாற்றம் செய்தாலும் அது வக்ஃபாக இருந்தால் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலே அந்த வக்ஃபை திரும்ப பெற முடியும். சொன்னார்கள் முதலிலே இந்தியாவிலேயே 3வது வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்கள் தான் இருக்கிறது என்று.
அந்த மூன்றாவது சொத்துல தமிழ்நாட்டில் எத்தனாவது தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலுடைய அந்த வக்பு சொத்துக்களில் மூன்றாவது இடத்திலே தமிழ்நாட்டினுடைய சொத்து இருக்கிறது. 63,000 சொத்துக்கள் வக்பு சொத்துக்களாக இருக்கிறது. நத்தர்ஷா தர்காவில் இருந்து எடுக்கப்பட்ட சொத்து 10,000 ஏக்கர். அந்த சொத்து தான் திருச்சியில இருக்க பெல்லு. திருச்சியில இருக்கிற பெல் இருக்கக்கூடிய இடம் வக்பு சொத்து, நத்தர்ஷா தர்காவுடைய சொத்து. துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது, அந்த துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிற இடம் வக்பு சொத்து. ஏன்? தமிழக அரசினுடைய பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது, அதுவும் நத்தர்ஷா தர்காவினுடைய சொத்து தான். அதுபோல 17 சொத்துக்கள் மத்திய அரசாலும் மாநில அரசுகளாலும் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இதுவரை அந்த சொத்துக்கு ஏக்கருக்கு வருடத்திற்கு 28 ரூபாய் கொடுத்தார்கள். இப்பொழுது 7,900 ரூபாய் கொடுக்கிறார்கள் 10 ஏக்கருக்கு. அப்ப 790 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வருடத்திற்கு தருகிறார்கள். சொல்றாங்க பல சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கிறது, அந்த விவரம் இல்ல. பல சொத்துக்கள் மானியம் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த விவரங்கள் இல்லை. பல சொத்துக்களை அரசு எடுத்திருக்கிறது, அந்த விவரங்கள் இல்லை. ஆகவே நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை தருகிறோம் என்று தமிழ்நாட்டிலே வக்பு வாரியத்திலே சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் என்கிற அவலத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, எல்லா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் வக்பு வாரியம் அது போன்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரத்தை தந்து அவர்கள் இந்த சொத்துக்களை நீங்களே முடிவு செய்யலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப பிஜேபி சொன்னா தப்பு, எங்க திராவிட மாடல் சொன்னா ரைட்டா? ஏண்டா எவன் எடுத்தாலும் நம்ம சொத்தாண்டா எடுக்கிறான், அதுக்கு ஏன் நமக்கு கவலை இல்லை? அப்ப அவர் சொல்லுகிறான், முதலிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் முஸ்லிம்களாக இருக்கணும். இப்ப அவன் கொண்டு வர்றதுல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ள தேர்தல் வச்சு யார் வேணாலும் வரலாம். யார் வருவா? முஸ்லீம் வருவானா? 40 பாராளுமன்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராமசாமி நிக்கிறாரு, இங்க நவாஸ்கரி நிக்கிறாரு, ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடுவா? இங்க முஸ்லீம் வர முடியுமா? அப்ப சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர்ல யாரை நிறுத்தி 2 பேர் வரணும்னா யார் வர முடியும்? அப்ப யாரு வேண்டுமானாலும் வரலாம். எங்க சொத்து என்னடா ரோட்ல கிடக்கிற சொத்தா? வந்த நாயெல்லாம் கவிட்டு போறதுக்கு வக்பு சொத்தை எப்படி பராதீனம் பண்ணாலும் இன்னைக்கு மீட்க முடியும். ஆனால் இப்ப கொண்டு வந்த சட்டத்துல 12 வருஷத்துக்கு மேலையானா அந்த சொத்துல ஒருத்தன் ஆக்கிரமிச்சு இருக்கிறான். இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? பாபர் மசூதி இடத்த எடுத்தாங்க பார்த்தீங்களா? அலகாபாத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தான், 3 பங்கு வச்சு இவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணுன்னு. அதே மாதிரி அந்த புத்தி தானே இருக்கும். நான் கூட கேட்டேன், ஏண்டா ஒருத்தனுடைய மனைவியை கற்பழிச்சுட்டான் ஒருத்தன்னா, கோர்ட்டுக்கு போறான், என் மனைவியை கற்பழிச்சுட்டாங்க இவங்க 2 பேரு அப்படிங்கும் போது நீதிபதி இங்க சொல்றாரு, நம்ம ரஞ்சன் கோகாய் மாதிரி நீதிபதி, நீ அதுக்கு முன்னாடி அலகாபாத்காரன் நீ ஒரு மாசம் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க பாடினா. டே இவன் சொல்றது தப்புடான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே, டே நீங்க 3 பேரும் வேண்டாப்பா, நான் அரசாங்கத்திலே கொடுத்துறேன், அவன் பார்த்து என்னமோ செஞ்சுக்கிட்டுன்னு ரஞ்சன் கோகாய் ஒரு எம்பி போஸ்டுக்காக அதை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய சொத்தை களவாடி, அது இந்தியாவினுடைய இறையாண்மையை களவாடி செஞ்சுட்டு போனாங்களா இல்லையா? நினைச்சா இல்லையா? அதே பாலிசில சொல்றான் 12 வருஷம்
12 வருஷம் அந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தா அவனுக்கே சொந்தம். இங்க கேட்டாங்க சங்கர மடத்துல உமர் ஃபாரூக், சங்கர மடத்துல உமர் ஃபாரூக் வேண்டாம், சங்கர மடத்துல அண்ணாமலையை போட சொல்லு, குஷ்பு அவங்கள போட சொல்லு. முடியுமா? அண்ணாமலையையும் குஷ்பையும் போட முடியுமா? இல்ல எல் முருகனை போட முடியுமா? உள்ள போக முடியுமா? எங்களை எதுக்கு போடுற நீ? எங்க அதான் வேணுகோபால் கேட்டாரு. குருவாயூர், குருவாயூர், திருவாரூர், இது அங்க இருக்கக்கூடிய அந்த குருவாயூர் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிற பகுதியில் இருக்கிறது. அப்ப குருவாயூருக்கு தர்மகர்த்தாவாக ஒரு முஸ்லிமை போட முடியுமா? நான் கேட்கிறேன், குருவாயூருக்கு முஸ்லிமே வேண்டாம், குருவாயூரை புகழ்ந்து பாடுகிற ஏதுதாச போட முடியுமா? இதுதான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு இடையில ஒண்ணு, வக்ஃப் வாரிய சொத்துக்களை, ரொம்ப சொத்துக்களை மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய மஸ்தான் அவர்கள் அபகரிச்சு வச்சிருக்காருன்னு நான் 2022 அப்ப இறையன்புட்ட ரொம்ப நேர்மையானவன்னு சொன்னாங்களேன்னு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். சர்வே நம்பர்லாம் போட்டு அனுப்பியிருந்தேன். அது பேச்சு மூச்சு இல்லை. அதுக்கு பிறகு எம்சி செக்ரட்டரிக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருந்தேன். எங்கே பிசிஎம்பிசிக்கு இல்ல. மீண்டும் இப்பொழுது வந்திருக்கிற மீனா அவர்களுக்கு அனுப்பிய பிறகு இப்பொழுதுதான் அது முதலமைச்சருடைய செல்லுக்கு போயிட்டு இப்ப வக்ஃப் வாரியத்திலிருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்குது. நீங்க அந்த வக்ஃப், இது விஷயம் என்ன தெரியுமா? வக்ஃப் வாரியத்திலேயே சம்பந்தமா வழக்கு ஒன்று இருக்குது. வக்ஃப் வாரியத்திலேயே ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. எது மேல? மஸ்தா மேல. அந்த வழக்குகளை இதுவரை வாரியம் எடுத்து வச்சு பார்க்கவில்லை, அப்படியே மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், உங்களுடைய தஸ்தாவேஜுகளை எல்லாம் கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளரிடத்திலே கொடுத்து விடுங்கள். அவரு இன்றைக்கு 15ஆம் தேதி அவருக்கு அந்த இடத்துக்கு பட்டா வாங்கிட்டார். அவர் பேர்ல, அவருடைய மனைவி பேர்ல கடந்த போன மாதம் 15ஆம் தேதி பட்டா வாங்கிட்டாரு. அந்த பட்டா காப்பியும் பேரிடத்தில் இருக்கிறது. இது வக்ஃப் வாரியத்திலே இங்கே நடக்கக்கூடிய இவைகளை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். இந்த சட்டத்துக்கு நாம் சொல்லுகிறோம், குரல் கொடுக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாடி திராவிட மாடல் தானே. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பதற்கும் இந்த திராவிட மாடல் தானே. அப்ப இவர்கள் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பதை பார்த்துத்தான் அதை அங்கே அவன் எடுத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இங்கே முஸ்லிம்கள் பாதிப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களிலே இந்துக்கள் ஏனைய சமுதாயத்துக்காரர்களுக்கு பாதிப்பு. இவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள். இவர்கள் அடித்து விரட்டப்படுவது மட்டுமல்ல, அதற்குரிய தண்டனையை இளைஞர் சமுதாயம் கொடுக்கும். அதை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட காலம் மிக விரைவில் வரும். மோடி போன்றவர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நாமும் கிளர்ந்தெழுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.